ஹலோ கிட்ஸ், வெல்கம் டு 2D தமிழ் ஸ்டோரிஸ். முன்னொரு காலத்தில் ஒரு அழகான கடற்கரை கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் நிறைய மீனவர்கள் இருந்தாங்க. அவர்களுடைய முக்கியமான தொழில் மீன் பிடிப்பது. அதில் ஒரு மீனவர் தான் அந்தோணி. அந்தோணி ஒரு வெகுளியான விவரம் தெரியாத நபர். அவர் சிறு வயதிலிருந்தே பள்ளிக்கு போகலை. அதனால் அவருக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. ஆனால் அவர் மீன்பிடி தொழில் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தார். அந்தோணி தினமும் அந்த ஊரில் இருக்கிற மீனவர்களுடன் சேர்ந்து கடலுக்கு மீன் பிடிக்க செல்வது வழக்கம். அவர் மீன்பிடி தொழிலையும் நிறைய சம்பாதிச்சார். ஒரு நாள் அதிகாலையில் எந்திரிச்சு மீன் பிடிப்பதற்காக தயாராகி கடலுக்கு போனார். அங்கே அவரது கிராம மீனவர்கள் யாருமே இல்லை. அவர் யாரையுமே அன்றைய தினம் பார்க்கவும் இல்லை. அவர் நேரம் ஆயிடுச்சேன்னு வழக்கமாக கடலுக்கு போகிற மாதிரி அவரோட படகை எடுத்துக்கிட்டு போயிட்டார். அந்த நாளில்தான் புயல் வரும்னு செய்தித்தாளெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க. அதனால தான் மற்ற மீனவர்கள் யாரும் கடலுக்கு அன்று மீன் பிடிக்க வரல. இது பற்றி தெரியாத அந்தோணி கடலின் ஆழத்திற்கு படகுல போயிட்டாரு. அதுவே அவருக்கு ஆபத்தாகவும் முடிந்தது. திடீரென பலத்த காற்றும் மழையுமாக வந்துருச்சு. அதில் அந்தோணியின் படகு கவிழ்ந்துருச்சு. அவருக்கு ஏதோ கொஞ்சம் நீச்சல் தெரிஞ்சதால் படகை பிடிச்சிக்கிட்டு நீந்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் ஆழ்கடலிலிருந்து நீந்தி வரும் அளவுக்கு அவர் நீச்சலில் பயிற்சி பெறலை. ஒரு சில நாட்கள் கடந்தன. காற்றின் வேகமும் குறைந்துருச்சு. புயல் கரையை கடந்தது. அப்போதான் அந்தோணியை காணாமேன்னு அவரது நண்பர்கள் எல்லாம் தேடுறாங்க. அவர் வீட்லேயும் இல்லை, அந்த கிராமத்துலேயும் இல்லை. அவர் கடலுக்கு சென்றிருக்கலாமோ என்ற சந்தேகத்தோடு அவரை தேடி கடலுக்குள் போகிறாங்க. அங்கே அந்தோணி மிகவும் சோர்வடைந்து மயங்கி கிடந்தார். அவரை எப்படியோ பத்திரமாக மீட்டு அவர்கள் சென்றிருந்த படகில் தூக்கி போட்டு கடற்கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டாங்க. அந்தோணியும் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டார். அதுவே அவருக்கு மறுபிறவி எடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சது படிப்பு எவ்வளவு முக்கியம்னு. அப்போ இருந்து அவர் படிக்க கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாரு. விழிப்புணர்வோடு இருக்கவும் முயற்சி செஞ்சார். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. தேங்க்யூ.